போன வாரம் படித்த தேவசனத்தை படிக்கிறீங்களா? அப்படி உற்சாகமா இருக்கணும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவி இருந்தா தான் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த உறுதியோடும் ஜெபத்தில் எப்படி இருங்கள்? உறுதியா இருங்கள் சொல்லியிருக்குல்ல. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அருமையான தேவனோடு எப்படி இருக்கணுமா? உறுதியா விட்டுறக்கூடாது ஜெபத்தை. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல். லூக்கா 18 போன வாரம் தியானிச்சு, எல்லா வாரம் தியானிக்கிறேன், எல்லா வசனத்தையும் படிச்சுட்டு வர நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல். அநீதி உள்ள நியாயாதிபதியத்தில் என்ன கிடைச்சது? நீதி கிடைச்சது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லிங்களா? ஒரு இடத்துல கிடைக்காதுன்னு நினைச்ச இடத்துல என்ன கிடைச்சிச்சான்? நீதி கிடைத்தது. அல்லேலூயா. அந்த விதவை எப்பயும் என்ன பார்த்து தொந்தரவுப்படுத்திட்டு இருக்காளே, நானே நீதி இல்லாதவன், எனக்கே நீதி பற்றி தெரியாது, ஆண்டவர் பற்றியும் தெரியாது, என்கிட்ட வந்து இந்த பொம்பளை நீதி கேட்குதேன்னு சொல்லி என்ன செய்யான்? நீதி உண்டாகுற, ஆனாலும் விடலை. அல்லேலூயா. எனக்கும் எதிராளிக்கும் நியாயம் விசாரிக்கணும். லூக்கா 18 நான் படிச்சோம்ல, அந்த வசனம் தான். வேண்டாம் படிக்க வேண்டாம் சொல்றேன். அல்லேலூயா. நீதி கிடைச்சா இல்லையா? ஒரு நாள் நீதி வழங்கணும். அப்போ நீதிபதியா இருக்கிற கர்த்தர் நமக்கு நீதி வழங்க மாட்டாரா? நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். நம்ம ஜெபம் பண்ணும்போது அருமையான தேவனுடைய ஜெபத்தை குறித்து தான் அந்த நாட்களில் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்பார். ஒருவேளை அதில் சில தடைகள் இருக்கலாம், நாட்களாய் சில தடைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அந்த ஜெபம் கர்த்தரிடத்திலே போகும். அல்லேலூயா. நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு நமக்கு மறு உத்தரவு உண்டு. அல்லேலூயா. படிங்கள். சங்கீதம் 65 படிச்சோம்ல, தானியேலை குறித்து நம்ம பார்த்தோம். படிங்க 9, 19 போன வாரம் படிச்ச அந்த வசனத்தை படிங்க. தானியேலை குறித்து, தானியேலுடைய ஜெபம் தடைபட்டு இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிச்சு 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 21வது நாள் இந்த ஜெபத்திற்கு மறு உத்தரவு படிங்க. தானியேல் புஸ்தகம் 9, 19. ஆண்டவரே, ஜெபத்தினுடைய காரியத்தை கேளுங்க. ஆண்டவரே, ஜெபத்தை அல்லேலூயா. முதல் வசனம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா. இருக்குல்ல, போன வாரம் படிச்சீங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். இங்க என்ன சொல்றான்? இப்ப படிச்ச வசனத்துல என்ன சொல்றான் தானியேல்? ஆண்டவரே கேளும். ஆண்டவரே மன்னியும். படிச்சுக்கிட்டே வாங்க. படிக்க. என்ன பண்ணி விட்டுறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளை என்ன பண்றான்? கேட்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா. அது எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அழுது இருதயம் உடைஞ்சி கண்ணீர் சிந்தும் போது ஆண்டவர் என்ன செய்வா? கேட்பா. ஒரு மனுஷன் ஜெபம் பண்ண பாருங்க. 18 ஆண்டவரே நான் பாவி, உமக்கு முன்னூறு இருக்கு, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நெஞ்சில அடிச்சான். அல்லேலூயா. 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் பெருமையா ஜெபம் பண்ணான், தசமம் கொடுக்குறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், அல்லேலூயா, எல்லா காரியத்தையும் கறக்குறேன், எல்லா காரியத்தையும் நான் கரெக்ட். ஆனா இவனை போல இல்லை. அல்லேலூயா. இந்த பரிசைன்னு போல இவனை போல நான் இல்லை, நான் எல்லா காரியத்திலும் கரெக்ட். அவன் சொன்னான், ஆண்டவரே தகுதி இல்லை, நான் பாவிதான். நெஞ்சில அடிச்சுக்கிட்டாதான். எந்த ஜெபத்தை கேட்டார்? இருதயம் நொறுங்குண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்கள் எப்படி இருக்கா? நொறுங்கணும். 2 சொட்டு கண்ணீராவது தரையில விழுகணும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற பாயில 2 சொட்டு கண்ணீராவது விழுகணும். அருமையான தேவனுடைய அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அப்பதான் தானியேல் ஜெபிக்கிற. ஆண்டவரே கேளும். படிச்சிருந்தே பாங்க. அது இப்ப நீங்க படிச்ச குறையிலிருந்தே படிங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் பாருங்க, இப்படி அறிக்கையிடுவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுவன். அந்த பாவம் செஞ்சாரு, ஆனா பாவம் செஞ்சேன்னு சொல்றோம். இல்லையா? பாவம் செஞ்சு அவன் சொல்றான் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை
ஜெபத்தையும் என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காவிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். எப்படிப்பட்டவன்? மிகவும். அல்லேலூயா. நீ மிகவும் செப வீரனப்பா. அல்லேலூயா. இந்த நேரமும் அந்த ஜெயிச்சான்டா. பத்திரத்துக்கு கையெழுத்து வச்ச பிறகு என்ன செஞ்சான்? தானியேல் 6:10 அதெல்லாம் படிச்சுட்டீங்க போன வாரம். இப்ப படிக்க வேண்டாம். அல்லேலூயா. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சும் 3 வேளையும் ஜெபிச்சானாம். அல்லேலூயா. அதான் ஜெபிக்கிறவன் மிகவும் பிரியமானவன். படிக்கப்பா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன பட்டுச்சு? வெளிப்பட்டது. அல்லேலூயா. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையே சரி போதும். அல்லேலூயா. அப்ப என்னத்தை கேட்டா? ஜெபத்தை நீ ஜெபம் பண்ணும் போதே தெரிஞ்சு போச்சப்பா. அல்லேலூயா. நீ மிகவும் ஜெபம் பண்ற எல்லாருமே மிகவும் பிரியமானவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஜெபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? கேட்டார். ஜெபத்திற்கு மறு உத்தரவு உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:3 கொர்நேலி என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணான். சொல்லுங்க. கொர்நேலி 10:3 படிங்க. ஒவ்வொரு வசனம் மட்டும் படிச்சுவாங்க. 10:3 அப்போ பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் எங்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது உடனே தரிசனம். தூதன் வர்றாரு. அங்கேயும் தூதன் தான். இங்கேயும் தூதன் தான். படிப்போ கொர்நேலியுவே என்று அழைக்கவும் உற்று பார்க்க பயந்து ஆண்டவரே என்ன என்றான். உன் ஜெபம் எத்தனை நாள் ஜெபம் பண்ணுப்பா? கண்ணீர் ஊற்றி ஜெபம் பண்ணே. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் நினைப்பா. அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற காணிக்கைய, நீங்க கொடுக்கிற தசமபாகத்தை, நீங்க பண்ணுகிற ஜெபத்தை, அல்லேலூயா, நீங்க செய்கிற ஆராதனைய எல்லாத்தையும் என்ன செய்வார்? கேட்பார். அருமையான அல்லேலூயா. கேட்க கூடாத அளவுக்கு அவர் செவி என்ன செய்யற அந்த மகனே. அல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை என்ன செய்யற பூமியை போகவில்லை. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே அருமையான உடனே தரிசனம். பகல்ல தரிசனம், ராத்திரில தரிசனம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்க ஜெபத்தை குறிச்சுதான். யாருக்கும் கோபம் வரப்படாதுன்னு சொல்ற காரியத்துல நிறைய பேருக்கு ஜெபத்துல மட்டும்தான் சோர்வு. அல்லேலூயா. ஜெபத்துல மட்டும்தான். ஏன்னா ஜெபிக்க போகும்போதுதான் சரீரம் என்ன செஞ்சிருந்தோம்? அப்படியே சோர்ந்து. நான் சொல்ல வேற காரியத்துல சோர்வே வராது. ஆண்டவர் சொன்னார் சோர்ந்து போகாமல் ஜெபத்துல சோர்வு வரும். ஆண்டவர் தெரியும் அருமையான தேவனுடைய பிள்ளை. அதனால சொன்னார் சோர்ந்து போகாம என்ன செய்ய? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு படிக்க. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 2 ராஜாக்கள் ஜெபத்துக்கு மறு உத்தரவு வரும். படிக்க வேண்டாம், நானே சொல்றேன், எனக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. திருவிருந்த ஆராதனை வேற. நம்ம பார்த்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்றேன். 20:3 எசேக்கியா என்ன செஞ்சான்? கர்த்தாவே. ஜெபத்துலதான் இந்த காரியம். கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. அது காரணம் என்ன தெரியுமா? கரெக்டா நடந்தா. கரெக்டா ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்போம். அல்லேலூயா. உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று என்பதை நினைத்தருளும். இருக்கட்டும். நினைத்தருளும். எனக்கு படிக்க எல்லாத்தையும் படிச்சு போக முடியாது. உடனே ஜெபத்திற்கு என்ன வந்துச்சு? சில ஜெபம் லேட் ஆகும், சில மறு உத்தரவு லேட் ஆகும். அல்லேலூயா. போன வாரம் படிச்சா ஜெபம் பண்ணி ஆராதனை. மனைவியும் கணவன் 2 பேரும் சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுடைய காரியத்தில் உண்மையா இருந்து நீதியாக நடந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வருஷ கணக்கில் பதில் இல்லை. உண்மைதானே? வயசு ஆயிடுச்சு. அல்லேலூயா. சில காரியத்துக்கு சீக்கிரத்தில் வந்துருப்பாரு. அதுக்கு தான் சொல்றது நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்புகிறது வரும் பொழுது ஒரு நாள் விரும்புறது வரும். அல்லேலூயா. வரும்.
அருமையான தேவனுடைய இங்க பாருங்க, இங்க ஏன்னா ஆண்டவரோட நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கருத்து இருக்குது. அவருக்கு தெரியும் இவன் விட மாட்டான் ஜெபத்தை. இவருக்கு நாட்கள் கூடுதல், வயசு ஆகிற காலம் வரைக்கும் இவன் என்னை ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் நெடுநாளா காத்திருந்த பிறகு மறு உத்தரவு. ஆனா இங்க இவன் காரியம் முடிய போகுது. எசேக்கியாவுக்கு சொல்லிட்டாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு. தீர்க்கதரிசி முடிவா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி உன் ஜோடி முடிய போகுது அப்படின்னு பைபிள் எழுதல. உன் ஆயுசு தீர போகுது, உன் வீட்டு காரியத்தை என்ன செய்ய ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. உடனே அழுதுட்டான், இருதயம் நொறுங்கிருச்சு, கண்ணீர் வந்துருச்சு. அவன் கண்ணீர் தரையில விழுந்துருச்சு. அருமையா அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆசலை விட்டு இறங்குற ஏசாயா தீர்க்கதரிசி உடனே நீ போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை பார்த்து போய் சொல்லு. அவன் அழுகிறான். அல்லேலூயா. 5 நாட்கள் கூட்டுற எத்தனை வருஷம்? 15 வருஷம். அல்லேலூயா. ஒருவேளை சின்ன வயசா இருந்திருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைங்க. அவனுக்கு அது ஒரு நல்ல ஒரு 40 வயசு 50 வயசு கூட இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் அவனுக்கு கூட்டுற சொன்னார். அப்ப ஜெபத்துக்கு என்ன வந்துச்சு? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் அவங்க ஜெபத்தை தான் கேட்பாரு. நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கேட்பாரு. ஜெபிக்கணும். இல்லையா? ஜெபிக்கணும். ஜெபத்தை கேட்கிறவரே பிரச்சனையின் மத்தியில் ஜெபிக்கணும், உபத்திரவத்தின் மத்தியில் எந்த பிரச்சனை இல்லைன்னா நான் ஜெபிக்கிறேன். இல்லையா? நடக்கிற காரியமா தலைக்கு மேல இருக்கும் பிரச்சனை. எப்படி இருக்கும்? தலைக்கு மேல எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுதான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. சூழ்நிலை நமக்கு, நான் எப்பயும் சொல்றது, சூழ்நிலை சாதகமாவே நமக்கு இருக்காது. அந்த சாதகமாக மாற்றி தருவார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நேர்த்தியாய் நமக்கு ஆண்டவர் மாற்றி தருவார். அருமையான ஜெபிக்கணும். அருமையான தேவனுடைய ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் இருங்கள். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 91:15 படிக்க. அதுல என்ன சொல்லி? ஒரே வசனம் மட்டும் தான் படிக்கணும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. கொடுப்பா. என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. நமக்கு தெரியாது, நம்முடைய நாட்கள் நமக்கு கருத்தர் அறிவிப்பார். அதுதான் அவசரம். என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. நான் எப்பயும் சொல்றது அது ஒரு போன் நம்பர் நமக்கு. அல்லேலூயா. எரேமியா 33:3 போன் நம்பர். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. மறு உத்தரவு கொடுப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். அல்லேலூயா. மறு உத்தரவு கொடு. ஜெபத்தை கேட்கிறவர் எத்தனை பேருடைய ஜெபத்தை? அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆகாரின் ஜெபத்தை கேட்டார். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. எல்லா ஜெபத்தையும் நம் ஆண்டவர் கேட்கிறவர். அல்லேலூயா. எரேமியா 33:3 நீங்க அதை படிச்சுட்டீங்க. இன்னொரு வசனத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கும் போது அங்க அன்னாள் ஜெபம் பண்ணாள். அல்லேலூயா. அன்னாள் எப்படி ஜெபம் பண்ணாலாம்? இருதயத்தை ஊற்றினா முருங்கிருச்சு இருதயம். அல்லேலூயா. கண்ணீர் விட்டு ஜெபிச்சான். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, கேவலமா பேசினாங்க. அண்ணா வேற எங்கேயும் போகல, தேவ சமூகத்தை நோக்கி இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சோம். என்ன சொன்னா தெரியுமா? இறுதிய கர்த்தருக்குள் என்ன ஊறுது? களி ஊறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஊறுது? இருதயம் களி ஊறுது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. இனிமேட்டு நீ அந்த பேச்சு பேசாதீங்க அப்படின்னு சொன்னா. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை என்ன செஞ்சா? கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்தை எலியா நம்மை போல, யாக்கோபு 5:17 அல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து எப்படி ஜெபம் பண்ணா? கருத்தாய் ஜெபம் பண்ணா. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே மழை பெய்யக்கூடாது, ஒரு பொட்டு மழை பெய்யக்கூடாது. பாடுள்ள மனுஷன் ஜெபம் பண்ணா. ஜெபத்தை கேட்டார். 3 வருஷம் 6 மாசம் என்ன பெய்யல? மழை பெய்யல. அல்லேலூயா. ஜெபத்துல வானத்தை கட்டிட்டார். நீங்கள் பூமியில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல, பூமியில் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை, பாடுள்ள மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அருமையான 3 வருஷம் மழை பெய்யல. ஆண்டவர் ஒரு கட்டுப்பாரு, ஏப்பா மழை கட்டளை எடுத்துமா? வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. மழை பெய்யக்கூடாது, நான் ஜெபம் பண்ணுவோம் தானே. ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா. ஜெபத்தை
எலியா ஜெபத்தையும் கேட்பார், நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. நம்ம ஜெபத்தையும் பாவியுடைய ஜெபத்தையும் கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் எலியாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய சங்கீதம் 34 சீக்கிரம் படிங்க. 34:18 ஒரு வசனம் படிங்க. அந்த வசனம் தான் இப்ப சொல்றது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அல்லேலூயா. சும்மா ஜெபம் பண்ணக்கூடாது, ஏதோ பேருக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, இருதயம் நொறுங்கணும். நான் சொல்லலையா, நம்ம ஜெபம் பண்ணுற அந்த பாயில் 2 சொட்டு கடிதாவது ஒருவேளை உடனே மறு உத்தரவு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. விட்டுறக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் ஜெபத்தில் இருக்கிற வல்லமை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுற இடத்துல ஆண்டவர் 3 பேரை கூப்பிட்டுட்டு போனார். உங்களுக்கு தெரியுமா? அவருடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. யோவான், பேதுரு, எல்லா வசனத்தையும் நான் சொல்லலை. யோவான், பேதுரு, இன்னொரு ஆள் யோவான். அல்லேலூயா. 3 பேரும் அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் 12 பேர் அழைச்சார். 3 பேர் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல தன்னுடைய சுயரூபம் வெளிப்பட்டது. இந்த பேதுருவுக்கு தெரிந்தது. அருமையான பேதுருவுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. பேதுரு பயந்துட்டான். அவருடைய வல்லமை, சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவனுடைய நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. அல்லேலூயா. ஜெபத்தில் என்ன இருக்கு? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதே காரியத்தை ஆண்டவர் செஞ்ச அதே காரியத்தை பேதர் செஞ்சானா சரியா? ஒரு பெண் மரித்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, படிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரம், அதை படித்து நம்ம முடிப்போம். அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தமான இதே வசனம் இந்த ஜெபத்தை குறித்து. அதை ஏன்னா நிறையா பேர் ஜெபத்தில் என்ன செஞ்சிருவோம் நம்ம என்னை சேர்த்து கூட வச்சுக்கோங்களேன், சோர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஒரு வசனம் படிக்கிறீங்களா? படித்து முடிப்போம். அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரம் 36, 37 தொடர்ந்து ஒரு 2-3 வசனங்களை படிங்க. அது ஒரு சின்ன கதை. என்ன பட்டணம்? முதல் ஒரு பட்டணம் பார்த்தோம். என்ன பட்டணம்? இத்தாலியா பட்டணம். அதே இல்லையா? அங்கே கொர்நேலியை குறித்து பார்த்தோம் இல்லையா? இப்ப இது என்ன பட்டணமா? படிங்க. கிரேக்கு பாஷையிலே ஒரு ஸ்ரீ 2 பேர் அந்த அம்மாவுக்கு, தோர்க்காள், தபித்தாள். நற்கிரியைகளையும் நல்லதான் செஞ்சிருக்கதம்மா. நற்கிரியைகளையும் தர்மங்களையும் இந்த கொர்நேலியை குறித்து பார்த்தோம்னா தானம் தர்மம் எல்லாம் பரலோகத்தில் வந்து எட்டிருச்சுப்பான்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அல்லேலூயா. ஒரு தர்மங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுகிறது. அதே மாதிரி இந்த அம்மாவும் செஞ்சிருக்கு. படிங்கப்பா. அந்நாட்களில் அவர் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தார். இருந்து உங்களுக்கு என்ன செய்யுது? ஏதாவது புரியுதா? அதிகமா ஜெபிக்குது, உபவாசிக்குது. ஜெபம் பண்றவங்களுக்கும் என்ன வரும்? வியாதி வரும். அல்லேலூயா. நான் முன்னாடி உபவாசம் போடுறேனே, ஆராதனைக்கு போறேனே, எனக்கு எந்த வேதனை? அல்லேலூயா. எனக்கு எந்த கஷ்டம்? எனக்கு எந்த வகுத்து வரி? எனக்கு எந்த நெஞ்சு வரி? அல்லேலூயா. கிதியோன் சொன்ன மாதிரி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு இந்த தொந்தரவு. அவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட. அதுக்கு இவன் சொன்னவர், ஆண்டவர் எங்களோடு கூட, எனக்கு எந்த நிலைமை? அல்லேலூயா. இதுதான் நம்மளுக்கு சொல்றோம். நீர் என்னோடு கூட இருந்த ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டப்பாடுகள்? அல்லேலூயா. இதுதான் நம்மளுக்கு சொல்றோம். அல்லேலூயா. படிங்க. அருமையான தேவனுடைய படிங்க. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே, இந்த படிச்ச வசனத்திலிருந்தே வாங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்க்காள் என்று அத்தைக்கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் அவர் நற்கிரியைகளையும் நல்லா தான் செஞ்சது. தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். வியாதி வந்ததுனால என்ன வந்துருச்சு? இல்லையா? வியாதியில நிறைய பேர் மறிக்கிறாங்க. வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார். இந்த வசனத்தை ஏன் சொல்றேன்னா ஜெபத்தினுடைய வல்லமை குறித்து. அதுக்கு தான் இந்த வசனம் எடுத்தேன். அது அந்த கெட்டு அந்த ஊர் பேதுரு வந்திருக்கிற ஊர் கிட்ட தான் இருக்கு. பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று
கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு மரித்துருச்சு. அந்த அம்மா இறந்துருச்சு. கம்ப்ளீட்டா ஜீவன் இல்ல, இறந்துருச்சு. குளிப்பாட்டி எங்க வச்சாச்சு? மேல் வீட்டுல வச்சாச்சு. பேதுருவை கூப்பிட்டு வராங்க. எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது சொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணா? அல்லேலூயா. போன உயிர் திரும்பி ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஜெபத்தினுடைய வல்லமை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க ஜெபம் பண்ணும்போது பார்த்துட்டான். ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணும்போது மறுரூபம் ஆயிடுச்சு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஜெபத்துல இவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னு. பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். திறந்து உட்கார்ந்தான். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவர்களாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செஞ்ச அதே காரியத்தை அல்லேலூயா. பேதுரு அதுதான் சொன்ன, என்னை விசுவாசிக்கிறவர் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். அல்லேலூயா. இதே மாதிரி பவுலும் நிறைய காரியத்தை செஞ்சார். அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஜெபத்துல என்ன இருக்கு? மரித்து போன ஜீவனை கூட திரும்ப கொண்டு வரும் அந்த ஜெபம். அருமையான தேவனுடைய ஜெபத்துல மட்டும் சோர்ந்துடாதீங்க. அல்லேலூயா. எந்த காரியத்திலும் சோர்வு ஜெபத்துல தான் சொல்றது. சோர்ந்து போகாமல் ஜெபத்துல தான் நமக்கு சோர்வு வரும். அல்லேலூயா. இது கடைசி காலம். என்ன காலம்? தொடக்கம் இல்ல, முடிவு. அல்லேலூயா. மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். எச்சரிக்கை.